இந்த மாதிரி மைக்ரேன் வர நிறைய பேருக்கு ஆரான்னு ஒன்று இருக்கும். ஆரானா வார்னிங். அப்போ ஹெட்டேக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து ஒரு விஷனில் ஏதாவது பளிச்சு பளிச்சுன்னு வரலாம், இல்லை ஜிக்ஸாக் லைன்ஸ் மாதிரி வரலாம், இல்லை அந்த பார்க்குற பார்வையில் ஒரு இடத்துல தெரியாத மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி விஷுவல் ஆரா, இல்லை சம்டைம்ஸ் ஆடிட்டரி, காதில் ஏதோ கேட்குற மாதிரி இருக்கும், இல்லை சத்தம் வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஆரா வார்னிங் மாதிரி நிறைய பேருக்கு வரும். ஸோ இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு மருந்து எடுத்துக்கோங்க, அந்த தலைவலியை அப்போவே நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பேஷண்ட்ஸ் கிட்ட இந்த ஆராவை நோட் பண்ண சொல்லுவோம். இப்போ இந்த ஆராலே அந்த மருந்து எடுத்துக்கிட்டோன்னா, அது பெரிய ஹெட்டேக்காக மாறாமல் நம்மளால் தடுக்க முடியும். ஸோ இந்த இந்த மைக்ரேனில் ஆராவோடையும் வரலாம், ஆரோ இல்லாமையும் வரலாம். ஸோ ஒத்த தலைவலி மைக்ரேன் ரொம்ப ரொம்ப காமன். ரெண்டாவது இந்த டென்ஷன் ஹெடேக். இந்த டென்ஷன் ஹெடேக் அப்படி சொல்லும்போது, இந்த ஃப்ரண்ட்டில் வலிக்கலாம், பேக்கில் வலிக்கலாம், கழுத்து வலிக்கலாம், இல்லை ஒரு பேண்ட் மாதிரி தலையை சுற்றி வலிக்கலாம். நிச்சயமாக அவங்ககிட்ட கேட்கும்போது ஒரு தலை சுற்றி ஒரு துணியை கட்டி இழுக்கிற மாதிரி இருக்கான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லுவாங்க.